திருக்குறள் சிந்தனை. நாக்கு விழுந்து விக்கல் எழுந்து இறப்பின் வேதனை வரும் முன்னே, அதாவது நல்ல நிலையில் வாழ்கின்ற பொழுதே நல் அறங்களை தருமங்களை விரைந்து செய்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய வாழ்வு நிலையில்லாதது. பிணி மூப்பு காரணங்களால் கரணங்கள் எல்லாம் கலங்கி நிலை குலைந்து போகும். கண் ஒளிமழுங்கும், காது கேளாது, நாவால் பேச முடியாது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும், விக்கல் ஓங்கும், பக்கம் யாரையும் எதையும் பார்க்க முடியாது. இத்தகைய வேதனைகள் வரும் முன்னாலேயே நல்ல தருமங்களை நாளும் செய்து கொள்ள வேண்டும். தோற்றம் அரிதாய மக்கட் பிறப்பினார் ஆற்றும் துணையும் அறம் செய்க, மாற்றின்றி அஞ்சும் பிணி மூப்பு கூற்றுடன் இயைந்து துஞ்ச வருமே துயக்கு என்பது பழமொழிப்பாட்டு. ஆகவே அழிவு நேருமுன் விழுமிய நல் அறங்களை செய்து கொள்பவன் ஒளி மிகுந்து இன்பம் பெற்று எப்போதும் நித்தனாய் புகழோடு வாழ்கின்றான் என்று தெய்வப் புலவர் நிலையாமை அதிகாரத்தில் நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் என்றார். நாளையும் சிந்திப்போம்.